வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். நான் திருவண்ணாமலை மாவட்டம் மண்டலம் குடியாத்தம் காமாட்சியம்மன் பேட்டை அருட்கட்டளையில வந்திருக்கேன். பிரம்மஞானத்துக்கு நான் எதுக்கு வரேனே தெரியாது. என்னை எங்கள் ஆசிரியரை கூட்டிகிட்டு வந்தாங்க. இங்கே வந்த பிறகுதான் அதோட தன்மை என்னன்னு எனக்கு புரிய வந்துச்சு. நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இங்கே மூட நம்பிக்கை நிறைய சாமிங்களை தேடி போகும். சாமிங்க எங்கேயும் இல்லை, நம்ம கூட தான் இருக்காங்க. அந்த தெய்வத்தை தேடி இந்த கோவிலுக்கு போகணும், அந்த கோவிலுக்கு போகணும், இந்த விரதம் இருக்கணும், அந்த சாமி கும்பிடணுட்டு எல்லா சாமியுமே நம்மளுக்குள்ள இருக்கிறது. இந்த பிரம்மஞானத்துக்கு வந்த பிறகு தாங்க நாங்கள் உணர்ந்தோம். அதே மாதிரி காலையில் எழுந்து தவத்துக்கு போகிறது, உடற்பயிற்சி செய்கிறது எல்லாமே எங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜி கொடுத்து. என்னால் முடியல, உடம்பு சரியில்லாத வந்தேன். இப்போ நான் நல்லா எனர்ஜியாக ஜாலியாக பேசுகிறேன்னா இந்த அளவுக்கு என்னோட சாமிஜி எனக்கு நல்லா புரிஞ்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த பிரம்மஞானத்துக்கு நான் முதல்ல பாசம் கிடைக்காத ஒரு தாய் தகப்பனோட அரவணைப்பு இல்லாத வந்தேன். இங்கே தாயுமும் தந்தையுமாக சாமிஜி எனக்கு கிடைச்சாரு. அதே மாதிரி இங்கே எனக்கு தாயோட அன்பு என்னான்னுட்டு என்னோட ஆசிரியர் எனக்கு ஒரு தாயாக கிடைச்சி இருக்காங்க. அது எனக்கு சாமிஜி எனக்கு அந்த வளத்தை கொடுத்துருக்காரு. அதுக்கு சாமிஜிக்கு எனக்கு நிறைய தாய்கள், நிறைய சகோதரிகள் கிடைச்சிருக்காங்க. நான் முதல்ல தாய்க்கு, தந்தைக்கு, சகோதரிங்களுக்கு அவங்கள பார்த்து அது மாதிரி எல்லாம் ஒன்றா இருந்தாங்கன்னா எனக்கு அம்மா கிடையாது, அப்பாவோட அரவணைப்பும் கிடையாது. அந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் பார்த்து நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். நம்மளுக்கும் ஒரு அம்மா அப்பா இருந்தாங்கன்னா நம்மளும் இப்படி தானே பண்ணிட்டு இங்கே வந்த பிறகு இல்லை எனக்கு சாமிஜி அந்த கவலை வேண்டாம், உனக்கு எல்லாமே உன்னை சுற்றி இருக்காங்க. அவங்க உடலால் இல்லை, ஆனால் உனக்கு எல்லாருமே உங்ககிட்டயே தான் இருக்காங்க. அது மாதிரி எனக்கு இங்கே நிறைய பேர் எனக்கு கிடைச்சிருக்காங்க. அது முக்கியமாக எனக்கு 2 ஆசிரியர் எனக்கு சாமிஜி தாயோட அரவணைப்பு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஒரு தாயுமோ அதே மாதிரி பாசத்தில் ஒரு தாயுமோ எனக்கு 2 தாயுமே எனக்கு சாமிஜி எனக்கு கொடுத்துருக்காங்க. சாமிஜிக்கு கோடான கோடி நன்றிகள். அதே மாதிரி எங்கள் ஆசிரியரோட அவங்களுக்கும் கோடான கோடி நன்றிகள். எங்களை கூட்டிகிட்டு வந்த ஆசிரியர்